friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க நான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல், உடம்பு வலி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் தூதுவளை வச்சு குழம்பு செய்ய போறேன். அதுக்கு வந்து பாருங்க, இந்த தூதுவளை எடுத்து தூதுவளை கீரை இலை எடுத்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சளி, இருமல், காய்ச்சல், அதே மாதிரி உடல் வலி, அதே மாதிரி பனிக்காலம், மழை காலத்துக்குலாம் வந்து இந்த குழம்பு இதை வச்சு குழம்பு, சட்னி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாங்க. இதை வச்சு சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி வந்து ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை கீரை எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழம்புக்கு நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கிக்கலாங்க. அதுக்கு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 10 குறுமிளகு ஆட் பண்ணிக்கிறேங்க. 10லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், வெள்ளைப்பூண்டு பல், சின்ன வெங்காயம், தேங்காய். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தூதுவளை கீரை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீரை சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், கீரை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டாலே போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், குழம்புக்கு வதக்குனது சூடாக ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ நான் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளைப்பூண்டு பல். இந்த குழம்புக்கு வந்து வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணுங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆயிலில் வதக்கிக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய சைஸ் கனிஞ்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி. இப்போ இது வதங்கிறதுக்கு அளவாக 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த தூதுவளை கீரை வந்து பார்த்தீங்கன்னா கசப்போ அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி வந்து சளி தொந்தரவு இருக்கவங்களாம் 2 தூதுவளை கீரை இலை எடுத்து சாப்பிட்டா கூட போதும். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே போதுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும். குழம்பு வந்து பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைசல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதில் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட வேண்டாம்.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாமே திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான தூதுவளை கீரை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.